ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த கேம் தான் விளாட போகிறோம். டைட்டில் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இன்னும் வீடியோக்குள்ளே யாராச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்களா, மறக்காம பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ஒன்றே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பிளானட் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க, சோலார் சிஸ்டமா இல்லை எர்த்தா? அங்கங்கே ஒரு மாதிரி மொபைல் மேலே தூக்கிட்டு விடுற மாதிரி இருக்கும், அது கண்டுக்காதீங்க. எனக்கு சர்வை டவுனாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். அங்கே எங்கே ஆடும் வரும், அதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கான்செப்ட் ஃபுல்லாக புரியும். நாங்கள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்கும் போடுறோம். பட் நம்ம பிளானட் இது கிடையாது. நம்ம பிளானட் இதே தான். நம்ம பிளானட் இதான். இதை வச்சு தான் எனக்கு கொடுக்குறோம். பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காட்டுறேன். எர்த் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குல்ல. எர்த்து ஜூம் பண்ணி காட்டுறேன். எர்த்தில் இந்தியா இருக்குது பாருங்கள். ஆமாம், பூமியில் இந்தியா இருக்கத்தான் செய்யும். இந்தியாவில் இருந்தது பேர் வந்தத. எத்தனை டைம் சொல்கிறேன், கம்முன்னு உட்காந்துரு. இவளே வீடியோ கொடுத்துட்டு வந்து இவளே வீடியோவில் திட்டா பாருங்க. அப்படிலாம் சொல்லாத. நம்ம இப்போ நிலா விட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். சைனாவில் போட்டவங்க இந்தியாவை கல்லி. நான் கொஞ்சம் மேலே போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இப்போ இடி தரலாம். அப்பா, எத்தனை போட்டிருக்கோங்க? ஐயோ, 800 மில்லி 706 இல்லை 263. இல்லை, அது கம்மி. அதுக்கும் கம்மியாக இருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருக்காங்க மக்களே இல்லை பூமியில். இப்போ கருகி போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ஏன் தெரியுமா, பூமியை மொட்டமாக வைக்கணும்னு வச்சு பாருங்க. ரீசெட் பிளானட் கொடுத்துட்டேன். ரீசெட் பிளானட் கொடுத்ததுக்கப்புறம் என்னடா பண்ணலான்னு தோணுச்சு. குட்டியாக ஒரு பாம் மாதிரி இருந்துச்சு, அதை அப்படியே விட்டேன். நான் ஒரே ஒரு டைம் தான் கிளிக் பண்ணேன், ஆனால் நிறைய பாம்ஸ் போயிடுச்சு. மறுபடியும் நான் ஸ்மைலி வரலாம் ட்ரை பண்ணால மறுபடியும் ரீசெட் கொடுத்துட்டு என்னடா பண்ணலாம், இந்த பூமியில் எங்கடா போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு என்ன ஆச்சுன்னா, என்ன பண்ணுன்னு தெரியல, லேசர் லைட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே டப்புன்னு அதை கிளிக் பண்ணேன். அப்புறம் வேறு எப்படி கிளிக் பண்ணுவாங்க, தப்புன்னு தானே கிளிக் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் கம்மன்னு இருக்கிறியா? நான் உன்னை யார் இப்போ பேச சொன்னா? நான் ஸ்மைலி ட்ரை பண்ணலான்னு நினச்சேங்க. ஆனால் எனக்கு வந்தது இந்த ஓனா மூஞ்சி தான். மறுபடியும் ரீசெட் பிளானட் கொடுத்தேன். பூமியை நல்லா சுற்றி பார்த்துப்போம் ஒரு டைம். நம்மளால் நேரில் தான் பார்க்க முடியல, கேமில் வச்சு பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இந்த கேமுக்கு காடே நம்ம தான். இந்த கேம் யார் ப்ளே பண்ணுறாங்களோ காடு நீங்கள் தான். என் ஃப்ரெண்டோட சேனல் சொல்கிறேன், அவளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. பண்ணாமல் இருந்துடாதீங்க. சரி பண்ணாமல் இருந்துடாதீங்க. எனக்கும் அவளுக்கும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஸ்மைலி அங்கே ஃபேஸ் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு போட்டேன் பார்த்தீங்களா இந்த ஸ்மைலி, அது நான் ரொம்ப ஸ்மைலியாக இருப்பேன். அப்புறம் இப்போ ஒரு ஸ்மைலி போடுறேன் பார்த்தீங்களா, இது என் ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என் ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்மைலியாக இருப்பாள். இங்கேயோ ஸ்மைல் போடலான்னு நினச்சேன், ஏதோ வரல. ஆனால் அப்படியே கூட போட்டு எங்கெங்கேயோ அப்படி போட்டேன். சூப்பராக இருக்குது. இந்த கேமிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு என்கரேஜாக இருக்கும். நீங்கள் பிளஸ்ட் சேனல் ஃப்ரெண்டு சேனல் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த சேனல் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். அவளுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் என்னடா தரலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அவளும் சின்ன வயசுலேருந்து திடீர்னு பார்த்தா ஆக்டோபஸ் மாதிரி ஏதோ வந்துச்சு. அது தரலாம் தான் போனேன். பட் நான் லிசார்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அது கொடுத்துட்டேன். அது கொடுக்குறேன் வர மாதிரியாவே தெரில. அப்படி இருக்கும் அது சுத்தமாக வருதா இல்லை ஹேங் ஆயிடுச்சா எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லை அந்த டைமில். அது விட்டுருங்க, நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஏதோ சைடில் போச்சு.
லிசார்ட் மாதிரி அந்த பேர் இமேஜினேஷன் போடலாம் அதை விட்டுட்டு திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா தெரியவே மாட்டேங்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல என்னமோ பறந்து இருக்குது guys பார்க்கவே. என்னன்னு எனக்கும் தெரியல. பார்த்ததில்ல நீ தானே லிசார்ட்னு சொன்னேன். அதுக்கப்புறமா இப்போதே சொல்லவா நான் என்னதான் பண்ணுவேன். மறுபடியும் கேமுக்குள்ள வந்தாச்சு. இப்போ நான் ஏதோ ஒரு பர்பிள் கலர்ல ஏதோ மனசு வேலையே இல்லையே உனக்கு. நீ பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு காணும் நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். லிசார்ட் சாப்பிடவே மாட்டேங்குது. தேடிக்கிட்டே இருந்தேன். சாப்பிடவே மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். பர்பிள் கலர்ல ஸ்மோக் பண்ணிச்சுன்னு ஒரு மான்ஸ்டர் பர்பிள் கலர் ஸ்மோக் பண்ணிச்சு. அது அப்படியே பர்பிள் கலர் நெருப்பு போட்டு அப்படியே அந்த பூமியை கொஞ்சம் எரிச்சிருச்சு. பாப்போன்னு வேற மாதிரி ஐயோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலில் ஒரு ஒன்று பர்பிள் கலர் ஒன்று கொடுத்தாங்க. அதை வச்சு அடிக்கும்போது பவர் வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். நீங்கள் இந்த கேம் ட்ரை பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன வீடியோ போடணுன்னு சொல்லுங்கள். நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதுவும் ஓகேனா எஸ் ஸ்டோரி ஓகே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரில. சரி நான் என்னோடய ஃப்ரெண்டு சேனல் நான் என்ன கண்டிப்பாக சொல்லுவேன். சரி பூமி ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ நான் ஃப்ரெண்டோட சேனலில் ஒரு நேம் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் சொல்ல மாட்டேன். இதுக்கு அடுத்து சொல்கிறேன். இந்த ஆக்டோபஸ் மீன் ஒன்று கொடுத்தேன். அது வந்து ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு பார்க்க. என்னோடய ஃப்ரெண்டோட யூடியூப் சேனல் பை கியூட் பிளெஸி அது போட்டு பாருங்கள். அப்புறம் வீடியோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யோர் சேனல். Bye bye.